வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறலாம். எனவே முடிந்த அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவழிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பம் ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாகும். தற்போதைய கிரக அமைப்புகளின்படி சுப செலவுகளோ அல்லது அனாவசிய செலவுகளோ உங்களின் பட்ஜெட்டை தாண்டி எகிரக்கூடும். மருத்துவ செலவுகள், குடும்ப சுபகாரிய செலவுகள், வண்டி வாகன பழுது பார்ப்புகள் செலவுகள் அல்லது எதிர்பாராத பயணங்களால் கையில் இருக்கும் பணமானது கரையக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வரவு 8 செலவு 10 என்ற நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு கடன்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பொருளாதார வரவு கையில் இருந்தாலும் கையில் தங்குவது தற்போதைய சூழலில் குதிரை கொம்பாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டிருக்கிறது. அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் சில பாதையில் நீங்கள் செல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கடந்த காலத்தில் நீங்கள் எந்த பாதையில் சென்று ஏமாந்து வந்தீர்களோ அதே பாதையை தற்போதும் நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதில் மிக உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். சில நபர்களை நம்பி செய்த முதலீடுகள், சில நபர்களை நம்பி செய்த சில விஷயங்கள், அந்த இரண்டிலும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீண்டும் யாராவது வந்து உங்களிடம் நயவஞ்சகமாக பேசினால் பழைய கசப்பான அனுபவங்களை நினைவு கூர்ந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பதை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு முறை ஏமாந்தது போதும், அதுவே ஒரு முறை ஏமாந்ததால் அது ஏமாற்றியவனின் தவறு. 2ஆம் முறையும் ஏமாந்தால் அது ஏமாந்தவனின் தவறு. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். இனிமேலாவது நீங்கள் ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வளர வேண்டும். எனவே பழைய வரலாற்று தவறுகளை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்ற இடம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கலாம். இது மட்டுமல்லாமல் பழைய ஏமாற்றங்கள் மீண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் உடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களை போன்ற ஒரு சூழ்நிலை அல்லது அதே போன்ற மனிதர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கான ஒரு நிலைமைகளும் குறுக்கிடுவதற்கான சில நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். பழைய சம்பவங்களின் சுவடுகள் மீண்டும் உங்களுடைய கண்முன்னே நிழலாடக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கிவிட்டது. மீண்டும் அதே தவறு நடந்து விடுமோ என்ற பயமும் பதற்றமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கலாம். ராகுவின் மாயை உங்களை மீண்டும் அதே போன்ற ஒரு தவறான முடிவை எடுக்க தூண்டலாம். பழைய ஏமாற்றங்களின் நினைவுகள் உங்களை எச்சரிக்கும் ஒரு அலாரமாக இந்த நேரத்தில் செயல்பட போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் நன்மைகள் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையாக இருந்தால் மறக்காம கமெண்ட் வீலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்களில் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான அடித்தளங்கள் அமையக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழியானது எப்போதுமே உண்டு. காலம் வரும் பொழுது அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மாளிகை என்பது எழுப்ப முடியும். இந்த வரவிருக்கும் இன்னும் சில நாட்கள் என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் போடப்படவிருக்கும் ஒரு மிக வலுவான அஸ்திவாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய திட்டங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய நிதி முடிவுகள், நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லுறவுகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்த போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிகமான மாற்றங்களாக மட்டும் இருக்காது, மாறாக உங்களுடைய எதிர்கால வெற்றி பயணத்திற்கான ஒரு மாபெரும் தொடக்க புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எனவே இந்த சில நாட்களை சரியாக பயன்படுத்தி
சோம்பேறித்தனத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நினைத்த இலக்குகளை அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான நிலைமையை அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு இது சம்பந்தமாகவே நீங்கள் யோசித்தும் இது சம்பந்தமாகவே சில முடிவுகளை எடுத்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் சாதாரண நாட்களாகவே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் சில நாட்கள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்க வைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகள், முயற்சிகள், முடிவுகள் ஆகியவற்றில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமாக உங்களுக்குள்ள அமையலாம். இதுவரை காத்திருந்த வாய்ப்புகள் மெதுவாக திறக்கப் போகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சின்ன சின்ன முடிவுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய ஒரு பலனை உருவாக்கி கொடுக்கலாம். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்று கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் சந்தித்த வழிகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு அறிவை நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். இனி அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் தெளிவான பாதையில் செல்லும் மனநிலைமை உங்களுக்குள்ள உருவாக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நம்பிக்கை ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்று இப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது மிக அவசியம். கும்பம் ராசியில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இப்பொழுது உருவாக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பாதையை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கலாம். இது மட்டும் அல்லாமல் பழைய ஏமாற்றங்கள் மீண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. தற்போதைய கோச்சார கிரக நிலைகளின்படி கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களை போன்ற ஒரு சூழ்நிலை அல்லது அதே போன்ற மனிதர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கான ஒரு நிலைமைகளும் குறுக்கிடுவதற்கான சில நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். பழைய சம்பவங்களின் சுவடுகள் மீண்டும் உங்களுடைய கண்முன்னே நிழலாடக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கிவிட்டது. மீண்டும் அதே தவறு நடந்து விடுமோ என்ற பயமும் பதற்றமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக எழுந்திருக்கலாம். ராகுவின் மாயை உங்களை மீண்டும் அதே போன்ற ஒரு தவறான முடிவை எடுக்க தூண்டலாம். பழைய ஏமாற்றங்களின் நினைவுகள் உங்களை எச்சரிக்கும் ஒரு அலாரமாக இந்த நேரத்தில் செயல்பட போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் நன்மைகள் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையாக இருந்தால் மறக்காம கமெண்ட் வீலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்களில் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான அடித்தளங்கள் அமையக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழியானது எப்போதுமே உண்டு. காலம் வரும் பொழுது அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மாளிகை என்பது எழுப்ப முடியும். இந்த வரவிருக்கும் இன்னும் சில நாட்கள் என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் போடப்படவிருக்கும் ஒரு மிக வலுவான அஸ்திவாரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய திட்டங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய நிதி முடிவுகள், நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லுறவுகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்த போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிகமான மாற்றங்களாக மட்டும் இருக்காது. மாறாக உங்களுடைய எதிர்கால வெற்றி பயணத்திற்கான ஒரு மாபெரும் தொடக்க புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும்.
எனவே இந்த சில நாட்களை சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நினைத்த இலக்குகளை அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான நிலைமையை அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு இது சம்பந்தமாகவே நீங்கள் யோசித்தும் இது சம்பந்தமாகவே சில முடிவுகளை எடுத்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் சாதாரண நாட்களாகவே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் சில நாட்கள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்க வைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிந்தனைகள், முயற்சிகள், முடிவுகள் ஆகியவற்றில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமாக உங்களுக்குள்ள அமையலாம். இதுவரை காத்திருந்த வாய்ப்புகள் மெதுவாக திறக்கப் போகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சின்ன சின்ன முடிவுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய ஒரு பலனை உருவாக்கி கொடுக்கலாம். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்று கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் சந்தித்த வழிகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு அறிவை நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். இனி அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் தெளிவான பாதையில் செல்லும் மனநிலைமை உங்களுக்குள்ள உருவாக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நம்பிக்கை ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை